வணக்கம். ஆர்கே நாயுடு, விழா வெட்டிங் பிளானர்ஸ். பதிவு திருமணம், ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திருமணங்கள் என்ன முறை பிரகாரம் நடக்குது, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, யார் யாரெல்லாம் இருந்தால் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1955க்கு முன்னாடி இருந்தே இந்த திருமணங்கள் நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. 1955க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்தின் மூலியமாக சில சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டு அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணம் தான் இந்த பதிவு திருமணம். இந்த பதிவு திருமணத்தில் யார் யார் இருக்கணும்னு பார்த்தோம்னா, மணமக்கள் 2 பேர் இருக்கணும். அந்த மணமக்களோட சேர்ந்து ஒரு 3 பேர் சாட்சிகளுக்காக இந்த இடத்துல வருவாங்க. ஸோ இதுக்கான முறைன்னு பார்த்தோம்னா 30 days பீரியட்னு சொல்லுவோம். அதாவது இந்த மணமக்களில் யாராவது ஒருத்தவங்க அந்த ஊரை சார்ந்தவங்களா, அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருக்கணும். இதில் மொழி, இனம், மதம், ஜாதி இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையாகவே தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த 30 நாள் நான் சொன்னேன் இல்லையா, நோட்டீஸ் பீரியட், இதை நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்டக்க போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டராக இல்லை ஒரு லெட்டராக நீங்கள் அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. அவங்க அதை வாங்கி வச்சுட்டு அதோடைய சேர்ந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ அண்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, ஒரு 12th முடிச்சிருக்கீங்க இல்லை ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஜை அதுக்காக பார்க்கறது தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நோட்டீஸ் போர்டில் 30 daysக்கு கொடுத்துருப்பார். இந்த 2 பேர் திருமணம் செய்கிற ஒரு விஷயத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோ, உறவினர்களோ, நண்பர்களோ இல்லது ஊர் மக்களோ இவங்களுடைய எதிர்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்றதுக்காக தான் அந்த நோட்டீஸ் போர்டில் போடுறது. அந்த எதிர்ப்பு எதனால, அது சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களாக இருக்குது அப்படின்னா அந்த பதிவு திருமணம் அப்படின்றது நடைபெறாத விஷயமா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 21 வயசு அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருந்தாலே போதுமான ஒன்று. அதே மாதிரி இந்த 3 சாட்சிகளும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெற்றோர்களே சாட்சி கையெழுத்தும் போட்டுடுறாங்க. தேவைப்படுறது ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு உள்ள சர்டிஃபிகேட் காப்பீஸு இதெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 30 daysக்கு அப்புறமேட்டு நம்ம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இது முக்கால்வாசி யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா மணப்பெண்ணோ இல்லது அந்த மணமகனோ, அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான இந்த விசா ப்ராசஸிங்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே தேவைப்படுது. இது நிறைய பேர் திருமணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளே போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது அவசியமானத ஒன்றாகவும் இன்றைக்கி கருதப்படுது. இதை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேறு யாருக்கும் தேவை அப்படின்னாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. நல்லது. நன்றிங்க.